ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம்மங்கி பூச்செடியில் இந்த மாதிரி நிறைய கிளைகளில் நிறைய மொட்டுகள் வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு நான் எங்கள் வீட்டில் என்ன டிப்ஸை நான் ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நிறைய கார்டனிங் டிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வச்சுருக்கிற ஒரு சம்மங்கி செடி. இது என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரான்ச்சஸ் வந்தது, குட்டி குட்டி பிரான்ச் வந்தது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த செடியில் இந்த தொட்டிலையுமே வந்து வச்சுட்டேன். அதுவும் வந்து நல்ல செடிகளாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு கிளை, பெரிய கிளை வந்து நிறைய பூக்கள், இதெல்லாம் வந்து நிறைய 10 பூக்கு மேலே நான் வந்து எடுத்துட்டேன். இன்னமும் நிறையா பூக்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது. அது வந்து ஒற்றை இதழ் சம்மங்கி பூ, வெள்ளை கலரில் பூ பூக்கும். ஸோ அந்த இதுதான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து நல்லா பூ பூத்துருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளை வந்து அதுலேயுமே பூக்கள் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுலேயும் நான் வந்து 2 பூ வந்து எடுத்துட்டேன். பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, வெள்ளை கலரில் ஒற்றை இதழ் அப்படியே வந்து அழகாக பூ விரிஞ்சு உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு இது வந்து குட்டியாக வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சம்மங்கி பூச்செடியில் வந்துட்டு நம்ம பூக்கள் பூக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். பூவே பூக்காத பூச்செடி கூட, ரோஜா செடியாக இருக்கட்டும் இல்லை எந்த செடியாக இருக்கட்டும், பூச்செடிகள் வந்து நல்லா பூ பூக்கிறதுக்கான வந்து உரம் தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். அது என்ன பண்ணணும் அப்படின்னா டீத்தூளில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது. ஸோ வேஸ்ட்டு டீத்தூள், நீங்கள் வந்து ஃப்ரெஷ் டீத்தூள் வந்து எடுக்காமல் வேஸ்ட்டு டீத்தூள் இருக்கும் பார்த்தீங்களா, நம்ம டீ போட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற வந்து வேஸ்ட்டு டீத்தூளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்து வெயிலில் நல்லா காய வச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம எடுத்து நம்ம செடிகளுக்கு தகுந்த மாதிரி, நிறைய செடிகள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 2-3 கைப்பிடி எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும். அதை எடுத்து நல்லா தண்ணியில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது கூட இன்னும் கொஞ்சம் நிறைய தண்ணிகள் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்கிற எல்லா பூச்செடிகளுக்குமே நம்ம ஊற்றிட்டு வந்தோம் அப்படின்னா அதுகளுக்கு வந்து நல்ல சத்தாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பூக்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நம்மக்கிட்ட நிறைய வந்து பூச்செடிகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஊரில் உள்ள பக்கத்தில் டீ கடைகளில் நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா வேஸ்ட்டு டீ தூள் வந்து தருவாங்க. ஒரு டப்பாவில் அப்படி தான் நான் வந்து வாங்கி வச்சேன். ஒரு டப்பா கொண்டே கொடுத்துட்டோம்னா போதும். நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு போட்டு வச்சுட்டு எடுத்து கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டீ தூளை நம்ம நல்லா வெயிலில் காய வச்சு அதை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த டீ தூளில் வந்துட்டு இஞ்சி இல்லைன்னா சுக்கு, இந்த மாதிரி ஏலக்காய், இந்த மாதிரி என்ன போட்டிருந்தாலுமே அதை நம்ம வந்து எடுத்துடணும். வெறும் டீத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி நான் எடுத்து வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டில் ஊற வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கலந்து வச்சுருக்கோம். அந்த தண்ணியை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சம்மங்கி பூச்செடிக்கு ஊற்ற போகிறோம். ஸோ அழகழகாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இதில் நிறைய பூக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நம்ம வந்து இப்போ ஊற்றிடலாம். எப்பயுமே நம்ம வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் செய்கிறோம் அப்படின்னா அது கூட நிறைய தண்ணி வந்து நம்ம வந்து கலந்துக்கணும். ஒரு மடங்கு தண்ணிக்கு நம்ம வந்து நிறையா லிட்டர் தண்ணி ஊற்றி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா செடிகள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ எங்கள் வீட்டில் உள்ள எல்லா பூச்செடிகளுக்குமே நான் வந்து இந்த ஒரு உரத்தை வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். இது நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து காஞ்சு போன ரோஸ் செடி, செவந்தி பூச்செடிகளுக்கு கூட வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பூக்கள் வந்து நல்லா பூக்க ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிகளுக்கு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இந்த தண்ணியை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் செடிகளுக்கு ஊற்ற போகிறேன். ஸோ இந்த சம்மங்கி பூச்செடிக்கு நான் ஊற்றுறேன். இந்த தண்ணியவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செவந்தி பூச்செடிகளுக்குமே நம்ம வந்து ஊற்றலாம். எல்லா பூச்செடிகளுக்குமே வந்து ஊற்றலாம். இதோட சத்துக்கள், டீத்தூளில் இருக்கிற எல்லா சத்துக்களும் பார்த்திங்க அப்படின்னா
இப்போ நம்ம வந்து பூச்செடிகளுக்கு போகும். ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் பண்ணோம் அப்படின்னா அப்படியே கொடுக்காம தண்ணியில் நல்லா ஊற வச்சு நம்ம வந்து நிறைய தண்ணி ஊற்றி அந்த இதை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கும்போது அதில் உள்ள எல்லா சத்துக்களும் வேர் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா செடிகளுக்கு போகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா இந்த மாதிரி சம்மங்கி பூச்செடியில் நிறைய பூக்கள் வந்து பூக்கிறதுக்கான ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்த்தோம். இதுலையே மெயினான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சூரிய ஒளியில் எல்லா செடியும் இருக்கிற மாதிரி இருக்கணும். தண்ணி ஊற்றுறது பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேயே சாயந்தரமும் ஊற்றணும். ஸோ காலையிலேயே சாயந்தரம் ஊற்றும் போது ரொம்ப வெயில் உச்சி வெயில் இல்லாத நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் ஒரு 9 மணிக்குள்ளே முடிஞ்சால் 8 மணிக்குள்ளே தண்ணி ஊற்றிடுங்க. சாயந்தரம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெயில் தாழ ஒரு 6 மணிக்கு மேலே என்ன பண்ணீங்க அப்படின்னா தண்ணி ஊற்ற ஆரம்பிங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா செடிகளுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். மொட்டை வெயிலில் நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா செடி வந்து செத்து போயிடும். நம்ம ஏற்கனவே ஊற்றுற தண்ணியை வந்து உறிஞ்சி வச்சுட்டு தான் வந்து வெயிலில் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஸ்டார்ச் வந்து உற்பத்தி பண்ணோம். அதனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. ஸோ தண்ணி ஊற்றும் போது வெறும் பச்சை தண்ணியாக இல்லாமல் நம்ம அரிசி கழுவின தண்ணி, பருப்பு கழுவின தண்ணிலாம் யூஸ் பண்ணலாம். முட்டை வேக வச்ச தண்ணி, அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்ச தண்ணி, இந்த தண்ணியுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டீ தூள் ஃபெர்டிலைசர் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ கொடுக்கலாம் அப்படின்னா மாதத்துக்கு ஒருக்கா, இல்லை அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா வந்து நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரோஸ் செடி எல்லாமே வந்து சூப்பராக வந்து பூ பூத்துருக்கு. இந்த செம்பருத்தி பூச்செடியில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு மொட்டுகள் வந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் புதுசாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.